கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்பம் போட்டி. சென்னை ஆவடியை சேர்ந்த சேப்பா அகாடமி வீரர் வீராங்கனைகள் ஆர்வமுடன் பங்கேற்பு. இந்திய சிலம்பம் சங்கம் சார்பாக கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டுள்ளதாக இந்திய சிலம்ப சங்கத்தின் தேசிய மகளிர் தலைவி சங்கீதா பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்திய சிலம்பம் சங்கம் சார்பாக 7வது தேசிய அளவிலான சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள மான்செஸ்டர் பள்ளியில் நடைபெற்றது. முன்னதாக போட்டிகளின் துவக்க விழா இந்திய சிலம்ப சங்கத்தின் செயலாளர் தியாகு நாகராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த போட்டியில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் குத்துவரிசை, நெடுங்கம்பு வீச்சு, நடுக்கம்பு வீச்சு, மான் கொம்பு, வேல்கம்பு, இரட்டைக்கம்பு, சுருள்வாள், தொடுமுறை, கம்பு சண்டை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் சென்னை ஆவடியில் உள்ள சேப்பா அகாடமி மாணவ மாணவிகள் அசத்தலாக தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தி தங்கம், வெள்ளி, வெண்கலம் பதக்கங்களை வென்று அசத்தினர். இதுகுறித்து இந்திய சிலம்ப சங்கத்தின் மகளிர் தலைவி சங்கீதா கூறுகையில், தமிழர் பாரம்பரிய கலைகளை கற்பதில் மாணவிகள் அதிகம் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருவதாக கூறியவர், தேசிய சர்வதேச போட்டிகளில் தமிழக வீரர் வீராங்கனைகள் குறிப்பிட்ட சாதனைகள் செய்து வருவதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். முன்னதாக நடைபெற்ற போட்டி துவக்க விழாவில் சிலம்பம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா கராத்தே ராஜா உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதில் தேர்வு செய்யப்படும் வீரர் வீராங்கனைகள் அடுத்து ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ள சர்வதேச போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது. சங்கீதா, நான் தேசிய மகளிர் அணி சிலம்ப கமிட்டியுடைய தலைவியாக இருக்கிறேன். இன்னைக்கு இங்கே 7வது தேசிய அளவிலான சிலம்ப போட்டி கோயம்புத்தூரில் இங்கே நடந்துட்டுருக்கு. இதில் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து நிறைய மாணவ மாணவியர்கள் கலந்துக்கிறாங்க. குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப உற்சாகமாக பங்கு பெற்று வெற்றியும் பெறுறாங்க. இதுக்கு முழுக்க காரணம் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான். இதை சிறப்பான முறையில் 7வது முறையாக இங்கே தியாகு சார் நடத்திட்டு இருக்காங்க. அவர்களுக்கு உண்மையாலுமே நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிலம்பக்கலை பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பை கொடுக்குது. தற்காப்பு கலைகளில் முக்கியமான கலையாக இந்த சிலம்பக்கலை நம்முடைய பாரம்பரியமான கலை இருக்குது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு ஒரு 2 வயதுலேருந்தே இந்த சிலம்பக்கலையை பயிற்சி வைக்கணும். ஏன்னா இன்றைக்கி சிறு குழந்தைகள்னு யாருமே பார்க்க மாட்றாங்க. இந்த பாலியல் வன்கொடுமையிலேருந்து குழந்தைகளை பாதுகாக்கணும்னா அவங்களுக்கு முதல்ல தற்காப்பு கலை தெரியணும். இவங்க காப்பாற்றுவாங்க, அவங்க காப்பாற்றுவாங்கன்னு கிடையாது. நம்ம குழந்தைங்க முதல்ல அவங்கள காப்பாற்றிக்கணும். அதுக்கு பெற்றோர்களாகிய அனைவருமே குழந்தைகளை இந்த மாதிரி தற்காப்பு கலையில் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் போதைக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து இளைஞர்கள் எல்லாம் அடிக்ட் ஆகுறாங்க. மொபைல் ஃபோனுக்கு குழந்தைங்க அடிக்ட் ஆகுறாங்க. இதுலேருந்துலாம் குழந்தைகளை பாதுகாக்கணும்னா இது போல் விளையாட்டுக்களில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க விளையாட்டுக்களில் குழந்தைகளை சேருங்க. இதற்கு வெறும் பெற்றோர்கள் அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட் போட்டு தேசிய அளவு வரைக்கும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் சர்வதேச அளவில் குழந்தைங்க கலந்துக்கணும்னா நிச்சயமாக அதற்கு அரசு இதில் தலையிட்டு குழந்தைகளுக்கான அந்த சலுகைகளை வழங்கணும். வெறும் விளையாட்டுக்குன்னு 3% மட்டும் கொடுக்காம குழந்தைகளுக்கு தற்காப்பு கலைக்குன்னு அதிக சதவீதம் கொடுத்து அந்த குழந்தைங்க சர்வதேச அளவில் பங்கு பெறதுக்கான அனைத்து ஸ்பான்சரும் நிச்சயமாக அரசு கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இது எங்களுடைய வேண்டுகோளாக ஏற்றுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.